அண்ணா பல்கலைக்கழகத்த பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படிங்கிறது 1. 2வது அந்த குற்றவாளிக்கு ஏற்கனவே குற்ற பின்னணி இருக்குது. 2வது அந்த பெண்ணிடம் அந்த பல்கலைக்கழக வளாகமே அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல நடந்துக்கிற அளவுக்கு இருக்குதுங்கிறது நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அண்ணா பல்கலைக்கழகத்த மட்டும் இல்லாம அனைத்து கல்வி நிறுவனங்களுமே பெண்களுக்கு பாதுகாப்பான இடங்களாக மாத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு அண்ணா பல்கலைக்கழக இன்சிடென்ட்டா மட்டும் சுருக்கி பார்க்கக்கூடாது. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப நான் சொன்னேன் காஷ்மீரு, யூபி, மணிப்பூர் இங்க எல்லாமே பெண்களுக்கு எதிரான கொடுமையான குற்றங்கள், நெஞ்சை உழுக்கக்கூடிய குற்றங்கள் நடந்தப்ப, தொடர்ந்து பாஜக அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு அவமானகரமான செயலை செஞ்சு பெண்களை ஒரு பேரதிர்ச்சிக்குள்ளாக்குனாங்க. இங்கே தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பா தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப குயிக்கா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த பெண்ண நான் பாராட்டுறேன். பொதுவாவே சமூகத்துல அது எந்த சமூகமா இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள பத்தி, இல்ல கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிற பெண்கள், அத வெளியில சொல்றப்ப சமூகம் அந்த பாதிப்பிற்கு உள்ளான பெண்ண தான் ஒரு குற்றவாளியாகவும், அந்த பெண்ணை நோக்கி 1000 கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு சமூகமாகவும், குற்றவாளிகள பத்தி சிந்திக்காத சமூகமாகவும் துரதிர்ஷ்டவசமா நம்ம இருக்கோம்.